இதெல்லாம். என்னாலதான் இது எல்லாமே வந்தது. நான் ஒவ்வொன்றும் செதுக்கி நான் எல்லாத்தையும் இதை பாதுகாத்தேன். இந்த ஜனங்க எல்லாம் என்னுடைய ஜனங்க. இந்த எல்லா அரண்மனையும் என்னுடையது. நான் சேர்த்து வச்சது இதெல்லாம். எல்லாருக்கும் எனக்கு அடிமையா இருப்பாங்க. இது எல்லாமே இருந்து இது எல்லாத்துக்கும் அரசாண்டது நான் தான். இந்த பெருமை எல்லாத்துக்கும் நான் மட்டும்தான் பாத்திரேன். நேபுகாத்நேச்சரே, மனுஷன் என்று நீ தள்ளப்படுவாய். வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய். மாடுகளைப் போல புல்லை மேய்வாய். எனக்கு என்னதான் ஆச்சு? ஏதோ ஒரு என்னுடைய நகம்லாம் வளர்ந்துருக்கு. ஏதோ ஒரு மாடு மாதிரி நான் இருக்கிறேன். ஐயோ, எனக்கு என்னதான் ஆச்சு? இப்படியே 6 வருஷம் போயிடுச்சு. எனக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல. என் அரண்மனைக்கு போகணும். என்னுடைய தேசத்தை நான் பார்க்கணும். என்னுடைய ஜனங்களை நான் ஆளுகை செய்யணும். எனக்கு என்னதான் ஆச்சு? தானியேல் அப்பவே சொன்னாரு, உங்களுடைய பெருமை தான் ராஜா உங்களுக்கு எல்லாமே. நான் அந்த கர்த்தரே வந்து இறங்கி சொப்பனத்துல சொன்னாரு, பெருமைப்படாதது. ஆனா நான் என்னுடைய தேசம் என்னுடைய அரண்மனை எல்லாத்தையும் பார்த்தேன். ஆனா இப்பதான் புரியுது, எதுவுமே பெருமைக்கு நான் பார்த்தது இல்ல. எல்லா பெருமைக்கும் கர்த்தர் ஒருவர் தான். அவரே ராஜாதி ராஜா. அவர்தான் மெய்யான ராஜா. அவர்தான் ராஜா. மனுஷனுடைய ராஜ்யத்தை ஆளுகை செய்து நமக்கு சித்தமானவனுக்கு இயேசுவே ராஜா. கர்த்தாதி கர்த்தரே ராஜா. நானே எழுந்திருக்கேன். என்னுடைய ராஜ தோற்று திரும்பி எனக்கு வந்துருச்சு. என்னுடைய நகரம் மாறிடுச்சு. அங்க பாத்தியா ராஜா நிக்கிறாரு. வா போய் பார்த்து வரலாம். ராஜா, வணக்கம் ராஜா. என்ன இங்க நிக்கிறீங்க? உங்களுடைய கிரீடம் பாருங்க கீழ இருக்கு. எடுத்து ராஜா போட்டுருங்க. ராஜா வாங்க, ராஜா வாங்க. இப்பவே எனக்கு இப்பதான் உணர்ந்துச்சு, எதுவுமே நம்மளுடையது இல்ல. எது சம்பாதிச்சாலும் அது நம்மளும் இல்ல. அந்த பெருமைக்கு எல்லாத்துக்கும் காரணத்துக்கு பார்க்கிறேன் ஒருவே ஒருவர், அந்த கர்த்தர் தான். இந்த எல்லா அரசாங்கம், இந்த தேசம், இந்த மகா நகரம் எல்லாமே கர்த்தருக்கு ஒருவருக்கு தான். இது எல்லாம் பெருமையா அந்த கர்த்தருக்கே சேரும்.